வணக்கம் எனதருமை கண்மணிகளே. மரபுத்தொடர் பொருளறிவோம் என்ற பகுதியில் நாம் ஒவ்வொரு சொல்லாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றும் நாம் பார்க்க இருக்கின்ற சொல் அடிமேல் அடி. இந்த வார்த்தையை தேர்வில் கேள்வி கேட்டு அடிமேல் அடி அப்படின்னு கேள்வி கேட்டு துன்பம், பெருந்துன்பம், தொடர் துன்பம் இவற்றில் எதுவும் இல்லை அப்படிங்கிறார். நம்ம என்ன அடிமேல் அடினா என்ன? துன்பத்தில் இருப்பதாக நினச்சிப்போம், பெருந்துன்பத்தில் இருப்பதாக நினச்சிப்போம். அப்போ அடிமேல் அடினா என்ன? இந்த இடத்தில் நேரடியாக பொருள் என்னன்னா தொடர்ச்சியாக துன்பம் வருவது என்று பொருள். பெருந்துன்பம்னா ஒரே முறை பெருசாக வருவது, அது பெருந்துன்பம். ஆனால் தொடர் துன்பம் என்று சொன்னால் நேற்று காலையில் ஒரு துன்பம், அப்புறமா புறப்பட்டு வந்த மதிய வேலையிலே ஒரு துன்பம், அதுக்கப்புறம் வந்தால் மாலை பொழுதுலே ஒரு துன்பம், திரும்ப வீட்டுக்கு வந்தால் ஒரு துன்பம். இன்னைக்கு யார் முகத்தில் தான் முடிச்சவோ தெரிலப்பா. அடிமேல அடி இருக்குப்பா. அடிமேல அடி விழுதுப்பா எனக்கு. நான் ஒரு தொழில் பண்ணேன், தொடங்கினேன், நல்லா தான் இருந்துச்சு. அதில் போய் என்னன்னு தெரியல, ஒருத்தன் கூட வந்து சேர்ந்தான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அந்த எனக்கு தொழில் படுத்துச்சு, வியாபாரம் நின்று போச்சு, அதுக்கப்புறம் வருமானம் நின்று போச்சு, குடும்பத்தில் வறுமை ஏற்பட்டு போச்சு. அடி மேலே அடியாக இருக்குது சார். நல்லா படித்து வந்த புள்ள திடீர்னு என்னன்னு தெரியல, படிக்க மாட்டேன்றான், என் பேச்சுக்கு நீ கவர்ந்து கேட்க மாட்டேன்து. இப்படி அடுத்தடுத்து துன்பங்கள் வருதில்லை, தொடர் துன்பத்தை தான் அடிமேல் அடி என்று கூறுகிறார்கள். அப்போ அடிமேல் அடி என்ற மரபுத்தொடருக்கு நேரடி பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் தொடர் துன்பம் என்று விடையளித்தல் வேண்டும். பொருள் புரிகிறது அல்லவா கற்பனைகளே? மற்றொரு சொல் தேர்வு நோக்கிலே ஒரு புதிய சொல்லோடு உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி.